2 ஆடுகள் மற்றும் குறுகிய பாலம். ஒரு அழகான கிராமத்தில் ஓர் ஆறு ஓடியது. அந்த ஆற்றிற்கு மேல் ஒரு குறுகிய பாலம் இருந்தது. பாலம் மிகவும் குறுகியது. ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும். செந்நிற ஆடின் பெயர் புசோ. சின்ன திருட்டுத்தனம் இருந்தாலும் நன்றாக நினைத்தால் உதவி செய்யும் ஆடு. வெள்ளை நிற ஆடின் பெயர் மேசோ. அது அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கும். ஒரு நாள் புசோ பாலத்தின் ஒரு பக்கத்தில் இருந்தது. மறுபுறத்தில் மேசோ வந்தது. இருவரும் பாலத்தின் நடுவில் சந்தித்தனர். புசோ சுலபமாகச் சொல்லியது, நான் முதலில் வந்தேன், எனக்கு முன்னுரிமை, நான் முதலில் போக வேண்டும். மேசோ சற்றே சிரித்துப் பார்த்தது. ஆமாம், ஆனால் நான் இப்போ சென்றால் நீயும் எளிதாகச் செல்லலாம். ஆனால் புசோ ஒரே ஆசையாக நான் தான் முதலில் என்று நச்சுக்கிக் கொண்டது. அப்போது மேசோ சிந்தித்து, புசோ, இப்படி சண்டையிட்டால் நாமும் பாலத்திலிருந்து கீழே விழுந்து விடலாம். அதற்கு பதிலாக நான் தரையில் படுத்துக் கொள்கிறேன். நீ என் மேல் தாண்டி செல். பிறகு நான் எழுந்து செல்லலாம். இருவரும் பாதுகாப்பாக செல்லலாம். புசோவும் சற்று யோசித்தது. சரி, அது நல்ல யோசனை என்று சொன்னது. அப்படி புசோ மேசோவின் மேல் மெதுவாக நடந்து சென்று பாலத்தை கடந்துவிட்டது. பின்பு மேசோ எழுந்து சந்தோஷமாக தனது வழியில் சென்றது. இருவரும் பாதுகாப்பாக பாலத்தை கடந்து பிறகு சந்திப்பது போல சந்தோஷத்துடன் அழைத்து கொண்டு சென்று விட்டனர். சண்டையை தவிர்த்து நம் புத்தியால் ஒருவருக்கொருவர் உதவினால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். புசோவும் மேசோவும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர்.